ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாப் தான் போக போகிறோம். எக்ஸாக்டாக நீங்கள் நினைக்கிறது தான். எதுக்குடா பஸ் ஸ்டாப் அப்படின்னீங்கன்னா நான் அங்கே போய் சொல்கிறேன். ஸோ வாங்க கிளம்பலாம். ஒரு வழியாக அந்த ஸ்பாட்டை நம்ம ரீச் ஆகிட்டோம். அது எந்த ஸ்பாட் என்ன ஏதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். மக்களே, இதுதான் நான் சொன்ன அந்த பெரிய பஸ் ஸ்டாப். அதாவது ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய பஸ் ஸ்டாப் இதுதான். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் டெர்மினஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து போவாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆட்டோக்கள். ஏன்னா முன்ன மாதிரி இப்போ ஜனம் அவ்வளோ இங்கே ஆட்டோ யாரும் பயன்படுத்துறதில்ல. எல்லாம் ரேப்பிடோ, ஓலா, ஊபர்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பஸ் ஸ்டாப் உள்ள போயிட்டு எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம எங்க நிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் மையப்பகுதியில தான் இருக்கும். அதாவது முன்னாடியும் பின்னாடி நிறைய பஸ் வருது போகுது. இது அதனுடைய மையப்பகுதி. பாருங்க எவ்வளவு பெரிய இடம் அப்படின்ட்டு உங்களுக்கு பாக்குறப்பவே தெரியும் அந்த விஷுவல்ஸ். அந்த இந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கமும் நிறையவே இருக்கு இடம். ஒரு நாள் எக்கச்சக்கமான மக்கள் இங்க வந்து கூடி போயிட்டு இருக்காங்க. அந்த நைட்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் தூங்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு வீடு இல்லாம அவஸ்தைப்பட்டு இருக்காங்க சென்னையில. பட் நிறைய பேர் இங்க தூங்குறாங்க. வயதானவர்கள் முதல் கொண்டு இளைவர்கள் எல்லாருமே தூங்குறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய இடம் இருந்தும் யாருக்கும் பிரோஜனம் இல்லாம போகாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் தூங்குறதுக்காக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. அது ஒரு விதத்துல இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நீங்க பாக்குற இடம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து எக்கச்சக்கமான மக்கள் கூட்டிட்டு பொருட்கள் வாங்கிட்டு இருந்த கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. பட் இப்போ என்னன்னு தெரியல, நிறைய கடைகள் மூடிட்டாங்க. மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் வந்து போற இடம். கவர்மெண்ட் இது ஏதாவது கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா முன்ன மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நிறைய கடைகள் திறந்து அவங்களுக்கும் ஒரு வியாபாரம் நடக்கும். மக்களுக்கு அது வாங்குறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில கடைகள் மட்டும்தான் இருக்கு. அந்த கடைகள் எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். எங்க போக போறோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப்போட பேக் சைடு போக போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பஸ் நிற்கும். அண்ட் நிறைய ஊருக்கு இங்க இருந்து மக்கள் ஏறி போயிட்டு இருக்காங்க. இது பஸ் ஸ்டாப்போட பேக் சைடு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு அந்த விஷுவல்ஸும் காட்டுறேன். இங்கே பாருங்க, டீ கடை, ஆவில் அண்ட் பங்க் கடை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குங்க. சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை நிறைய. பட் முன்னெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ அதை தான் சொன்னேன் இல்லைங்களா, அதை மூடிட்டாங்க. இது பஸ் ஸ்டாப் பேக் சைடு. ஆக்சுவலி வாங்க எந்தெந்த ஊருக்கு போகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். அது இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் அந்த சைடெல்லாம் கூட இருக்குது. ஆனால் வேலூர் அதெல்லாம் எங்கே தான் போவாங்க. ஆக்சுவலி நான் வேலூர் அதனால தான் சொன்னேன். ஸோ இதை பாருங்க, நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பங்க் கடை. ஒரு ஒரு கடையா மூடிட்டு இருக்காங்க. என்ன தெரியல, இது மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். பாருங்க, செய்யார் நிறைய பஸ் இருக்கு. மக்கள் ஒரு நாளைக்கு இல்லை டெய்லி வந்து போயிட்டு தான் இருக்காங்க. அந்த இந்த பக்கமும் இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பஸ் ஸ்டாண்டுன்றதுனால ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான பஸ் போகுது வருது. ஃப்ரண்ட் சைடு ஆக்சுவலி இங்கே தான் லோக்கல் பஸ் எல்லாம் நிறைய இருக்கும், வந்து போயிட்டு இருக்கும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மக்கள் பரபரப்பாக தான் இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டி நகர், பாண்டி பஜாரு, அப்புறம் ரெட் ஹில்ஸ், அந்த மாதிரி நிறைய ஊருக்கு போயிட்டுருக்கு பஸ்ஸு. நிறைய ஸ்பாட்டுக்கும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நிறைய பஸ் இங்கே வந்துட்டு போகிறதுனால காலையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் காலில் சுட தண்ணி ஊற்றுன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரிட்ஜும் பார்த்துக்கோங்க. இதை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. இங்கே தான் எல்லா வழி பஸ்ஸு வந்து போகும். அண்ட் இங்கே பாருங்கள், எல்லா பஸ்ஸும் நிற்கிது. ஆவடி, செங்கன்றம் நிறைய பஸ்ஸு போகிறதுக்கு நின்றுட்டு இருக்குது. அது இப்போ ஏன் காலியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அந்தளவுக்கு ஓவர் தாக்கத்தில் இருக்குது. அதனால தான் மக்கள் நிறைய பேர் வெளியே வரல மெயினாக. பட் இருந்தாலும் சில பேர் இருக்காங்க. வெயில் ஓவர் சென்னையில். ஆக்சுவலி நேற்று எங்கள் ஊரில் கூட மழை பெஞ்சது, ஆனால் இங்கே வேலைக்கே ஆகலை. ஸோ இதுதான் மக்களே இந்த கோயம்பேடோட பஸ்ஸோட என்ட்ரன்ஸ் ஃப்ரண்ட் சைடு. தெரிஞ்ச மாதிரி விளாக் எடுத்திருக்கேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக தான் எடுக்கணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கடைசி வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். போக போக அந்த பர்ஃபெக்டை நான் கொண்டு வந்துக்கிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், நான் இல்லைலாம் மறுக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.